பாத்தீங்க அப்புறம் லைன் வரல நான் பாக்குறேன் உங்களுக்கு நீ செத்தாதான் சுடுகாடு கிட்ட தெரிஞ்சிருக்கீங்க நீங்க பண்ணலாம் இல்ல அது வேறே பண்றாங்க ட்விட்டர் வந்து நீ கோட் பண்றாங்க கோடையில போகுதா தண்ணி எந்த லெவல்ல எப்படி போகுதுன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருத்த கொடுப்பாங்க அதனால சொல்றாங்க இப்போ 4 வீதியில பண்ணணும்னே 4 வீதியும் அப்படி இருக்கு இல்ல ஒரு வீதினா பரவாயில்ல ஒரு வீதி ஒரு வீதி பண்ண முடியாதுன்னு சொன்னா நான் ஓகேட்டேன் பகத்சிங் தெருவுல பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க இத்தனை நாள் வந்து இந்த பண்ணி சொல்றது பார்த்தா நீங்க சொல்றீங்க சொன்னா அப்பவே கணேஷ் சார் எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு கேளுங்க சக்திவேல் சார் தூரம் பேசிக்கிட்டு கேளுங்க டென்த் பொருள் 38 சார் சார் பொருள் 38 சார் பொருள் 38 நம்ம நகராட்சி ஏற்றமா இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கு வந்து ஒரு ஆள் சம்பளம் ஒரு மாதத்துக்கு 24,36,776 ரூபான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது சரியான பாருங்க 20 டைப்பிங் என்னடா அத சொல்லிடுறோம் அங்க பார்த்துட்டு அதே மாதிரி அந்த அஜெண்டால பாத்தீங்க அப்படினா அமைதியா பேசுங்க ஜனவரி 2025 ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 3,65,520 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா திருப்பி அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படினா ஜனவரி 2025 மற்றும் பிப்ரவரிக்கு தனியா 48,000 ரூபாய் பொதுநிதியில கேட்டுருக்கோம் மேலும் உள்ளதுலயும் அந்த சேர்த்துருக்கோம் திருப்பி கேட்டுருக்கோம் ஒரே வேலைக்கா ஒரே மாதத்துக்கு சரி அது விளக்கம் வேணா தெளிவா கேட்டுக்கிறேன் சரி அந்த 24 லட்சத்தை மாத்திரணும் அது வந்து பாதாள பணிகளுக்கு ஃபிட் வந்து 20,000 காசு வாங்கியிருக்காரு வார்டுல இப்போ வரைக்கும் பில்லு கொடுக்காம இருக்காரு ஃபிட்டர் வந்து பணம் வசூல் பண்ற ரைட்ஸ் இருக்கு அவருக்கு என்ன காரணம் என்ன முகாந்திரத்துல ஃபிட்டர் வந்து வார்டுல வந்து பணம் வசூல் பண்றாரு கேட்டிருப்பாங்க நீங்களே கட்டிருக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில் வாய்ப்பு கட்டிட்டு அவர் வேலை ஆரம்பிக்கணும்னா பணம் கட்டாதான் பில்லு என்ட்ரி போட்டு தான் அவர் பண்ண முடியும் 2 மாசம் இந்த பில்லு கொடுத்துருவோம் சரி அது என்னன்னு கேட்போம் அனாவசியமா நீங்க பணம் வந்து கட்ட சொல்லுங்க நீங்க வாங்காதீங்க ஃபிட்டர் உங்களை தான் ஃபிட்டரை ஃபோன் எடுக்க சொல்லுங்க அவருக்கு தகுந்த மாதிரி பேச முடியாது பப்ளிக் தகுந்த மாதிரி பேச முடியும் எந்த கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை பார்க்க சொல்லுங்க எந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண ஃபிட்டர் முடியாது இங்க உட்கார வைங்க ஏன் அங்கே இருந்துட்டு இருக்காரு மக்கள்கிட்ட பணம் வாங்க உங்க கட்சியிலே நிறைய குழந்தைங்க இருக்காங்க எல்லா கட்சியிலும் அதனாலதான் சொன்னேன் இன்னும் முதிர்ச்சி அடையாம இருக்கேன்னு சொன்னேன் முதிர்ச்சி அடையாம இருக்கேன்னு சொன்னேன் உட்காரு கருப்பு எம்ஜிஆர் உட்காரு அதான் கருப்புண்டா கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து தான் உங்கள்கிட்ட வந்தாரு எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து தான் வந்தாரு எம்ஜிஆர் வந்து திமுக அண்ணா திமுக வச்சுட்டு அண்ணாவே மறந்துட்டிய நீங்க எல்லாம் பேசாதீங்க